ஹலோ சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம த என்வியஸ் நெய்பர் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி ரீடர் படிக்கலாம். இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுக்கதை. ஃபோக் டேல் அப்படின்னா கட்டுக்கதை, பழைய காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை. இது யார் சொன்னாங்க என்னன்னு தெரியாது, அதனால் இது ஃபோக் டேல்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். த என்வியஸ் நெய்பர், அ ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் 2 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப நேர்மையானவர், இன்னொருத்தர் ரொம்ப கருமி. அதே சமயத்தில் அவர் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவங்க. அப்படிப்பட்ட 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த கதை சொன்னது. Old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நேர்மையானவர், அவருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு செல்ல நாய் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அந்த நாய்க்கு எப்போவுமே அவங்களுடைய சமையல் அறையில் சமைக்கிற சாப்பாட்டை தான் தருவாங்க. அதுக்கு ஃபிஷ்ஷு, டிட்பிட் அப்படின்னா ஸ்நாக், அதுக்கு பிடிச்ச டேஸ்டியான ஃபுட்டு கொடுக்குறது தான் டிட்பிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி அவங்களோட லைஃப் போய்கிட்டுருக்கு. ஒன் டே ஆஸ் த ஓல்ட் ஃபோக்ஸ் வெண்ட் அவுட் டு ஒர்க் இன் தேர் கார்டன். ஒரு நாள் அவங்க 2 பேரும் அவங்களோட தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. The dog went with them. அந்த நாயும் அவங்க கூடவே போகுது. And began playing about. அங்கே போய் அதுவும் விளையாடிட்டுருக்கு. All of a sudden, the dog stopped short and began to bark. Bow wow wow, wagging his tail violently. அந்த விளையாடிக்கிட்டு இருந்த அந்த டாக் திடீர்னு அது விளையாடுறத நிறுத்திட்டு ஒரு இடத்த பார்த்து பர்டிகுலராக ரொம்ப சத்தம் போட்டு அதனுடைய வாழை இங்கேயும் அங்கேயுமா ஆட்டிகிட்ருக்கு. The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold, அந்த வயசானவங்க 2 பேர் என்ன நினச்சாங்கன்னா, இது சத்தம் போடுறத பார்த்து அந்த மரத்து அடியில் ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கும் போல இருக்குது அந்த கிரவுண்டில். ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மண்வெட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்த தோன்றுறாங்க. The place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அங்கே சாப்பிட்றதுக்கான பண்டம் இல்லை. அங்கே என்ன இருந்துச்சுன்னா, உயர்ந்த கோல்டு, சில்வர், ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ்லாம் பதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. அங்கே இந்த விலைமதிப்பற்ற தங்கம், வெள்ளி இதெல்லாம் எடுத்து அவங்க இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்காக ஒரு நெல் வயலையும் மக்காச்சோள வயலையும் வாங்குறாங்க. அண்ட் பிகேம் வெல்தி பீப்புள். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக ஆகிடுறாங்க. நவ் இன் த நெய்பரிங் ஹவுஸ் தேர் டுவெல்த் அ covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home, prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் இந்த நாயை போய் இரவல் வாங்குறாங்க. மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறவங்க. அதே சமயம் இவங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்காத ரொம்ப கருமி. இவங்க போய் அந்த நாயை கூப்பிட்டு சாப்பாடு விருந்து கொடுக்குறாங்க. நீ எனக்கு எப்படியாச்சும் தங்கம், நகையெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பணம்லாம் இருக்கிற இடமா பார்த்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. ஆனால் அந்த நாயை வாங்கிட்டு போன அந்த 2வது கப்பலுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் அந்த நாய்க்கு தான் நல்லா அடி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அவங்க கோவத்தில் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது நம்மளும் பணக்காரனாக்கணும், அந்த நாயை சுற்றி கயிறு ஒன்று கட்டி அதை அவங்களோட கார்டனில் அலைய விடுறாங்க, ஏதாவது தேடிட்டு. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். எதுவுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. He let them lead him where they might. Not a sound but the dog uttered. He had no bow for them. இந்த தடவை ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த நாய் சத்தம் கூட போடல. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. கடைசியாக என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு அங்கே ஏதோ ஒரு மாதிரி சைகை பண்ணுது. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. ஸோ அவங்க 2 பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கிடைக்கும், இதுதான் அந்த லக்கி பிளேஸ் போல இருக்குது அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் தோண்டி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இவங்க நினச்ச மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, ரொம்ப அழுக்கு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ரொம்ப மோசமாக அசிங்கமானதெல்லாம் இருக்குது.
over which they had to hold their noses. அவங்க வேறு வழி இல்லாமல் மூக்க பொத்திக்கிட்டு இருக்காங்க. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆகிடுச்சு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காதனால டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. உடனே இந்த நாயை அடித்து கொண்டுடுறாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. இந்த பக்கத்து வீட்டில் இருக்க நல்ல மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க. நம்ம வீட்டிலேருந்து நாயை கூட்டிகிட்டு போனாங்களே, இன்னும் திருப்பி தரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. அந்த மோசமான நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாயை நாங்கள் கொண்டுட்டோம், ஒரு பைன் ட்ரீ கடியில் நாங்கள் புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the good old fellow with the heavy heart went to the spot and having set out a tray with delicate food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. இந்த நேர்மையான மனுஷன் என்ன பண்ணுறாரு, இதை கேட்ட உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. கனத்த இதயத்தோடு என்ன பண்ணுற, பைன் ட்ரீ கடியில் புதைச்சி வச்சுருக்க அந்த நாயை பார்க்குறதுக்காக அவர் போகிறாரு. போகும்பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ட்ரே ஃபுல்லாக நல்ல சாப்பாடு, அதுக்கு அப்புறம் அதுக்கு ஊதுபத்தி, ஃப்ளார்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு அர்ப்பணிக்கிறார். அந்த நாய் இருக்கிற இடத்துல அழுகிறாரு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself." அந்த ராத்திரி நேரத்தில் இவர் நல்லா தூங்கிடுறாரு. இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் இவரோட அந்த பெட்டு டாக் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ நாளாக என் மேலே அன்பு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னை புதைச்ச அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி ஒரு மரச்சக்கு செய்யுங்க. நான் தான் அது அப்படின்னு நினச்சி அதில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அந்த டாக் சொன்ன மாதிரியே அவரும் ஒரு மரச்சக்கு செய்கிறாரு. செஞ்சுட்டு பிறகு அதில் அரிசியெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. அப்படி பண்ணும் பொழுது அவர் எவ்வளோ அரிசியெல்லாம் போட்டாரோ அந்தளவுக்கு அதில் அந்த பொக்கிஷமாக அதெல்லாம் மாறிடுச்சு. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of rage, they broke the mortar and burnt it. இதை பார்த்து அந்த பேராசக்கார தம்பதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மார்ட்டரை அவங்க பாரோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் கொடுங்க, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடனாக வாங்கிட்டு போகிறாங்க. பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட். ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ண கொஞ்சம் கூட டைம் இல்லை. அவங்க போட்டிருந்த எல்லா அரிசியும் என்னாச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு, கெட்டு போனதாக ஒரு பொருளாக போயிடுச்சு. தே broke the mortar and burnt it. உடனே அதை என்ன பண்ணாங்க, அடித்து போட்டு உடச்சி எரிச்சிட்டாங்க. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. இவங்க வாங்கிட்டு போனாங்களே, அது ஏன் நமக்கு இன்னும் திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. One night the dog appeared to him again in a dream. மறுபடியும் ஒரு நாள் இரவு அந்த நாய் அவருடைய கனவுல வருது. And told him what had happened. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று விடாமல் சொல்லிடுது. Adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. உடனே என்ன சொல்லுதுன்னா, என்னை எரிச்ச அந்த சாம்பலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இலையெல்லாம் கொட்டி போயிருக்க அந்த மரத்து மேலே தூவுனீங்கன்னா உடனே அது மலர்கள்லாம் மலர ஆரம்பிச்சிடும், இந்த செடியும் நல்லா செழிப்பாயிடும் அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்ட். இதை சொல்லி முடித்த பிறகு அந்த கனவுலேருந்து அந்த டாக் போயிடுது. அண்ட் த ஓல்டு மேன் ஹூ ஹியர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மார்ட்டர். முதல் தடவை இந்த மார்ட்டர் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ran out weeping to the neighbor's house. வேகமாக ஓடி போயிட்டு அவங்க நெய்பர்ஸ் வீட்டில் போயிட்டு அழுகிறாரு. அண்ட் begged them at any rate to give him back the ashes of his treasure. எனக்கு பொக்கிஷமாக நினச்ச அந்த ஆஷஸை கொடுத்துருங்க, அந்த டாகோட ஆஷஸை என்கிட்ட திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. எவ்வளோ வேணாலும் அதுக்காக நான் பணம் கொடுத்துட்றேன். Having obtained it, he returned home and made a trial of their riches upon a withered cherry tree.
which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. இவர் சொன்ன மாதிரியே அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போய் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாரு, சொன்ன அந்த டாக் சொன்ன மாதிரியே நடக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு அந்த ஆஷஸ் எடுத்துகிட்டு போய் செரி ட்ரீ கிடக்கிற அந்த மரத்து மேலே தூவிறார். தூவி கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆஷஸ் அது மேலே பட்டதுமே நல்ல செழிப்பாக வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருது. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country, announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த அதிசயமான நிகழ்வை மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு அந்த சாம்பலை எடுத்து ஒரு பெரிய கூடையில் போட்டுட்டு கண்ட்ரிக்கு போகிறார். இவங்க இருந்தது கிராமத்து சைடு, அங்கே நகரத்து பக்கமாக போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, என்னன்னு சொன்னால் செத்துப்போன மரத்தை நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. A certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. கேள்விப்பட்ட ஒரு இளவரசர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓல்டு மேனை கூப்பிட்டு செய்யுங்க பார்க்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சோதிக்கிறார். ப்ளம் ட்ரீயும் செரி ட்ரீஸும் இருக்கிற அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மேஜிக் செஞ்சு காட்டு அப்படின்னு. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இவன் சொன்ன மாதிரியே அந்த ப்ளம் ட்ரீயும் செரி ட்ரீஸ்லேயும் உடனடியாக அதை என்ன பண்ணுதுன்னா பூத்து கொழுங்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இளவரசனுக்கு. அந்த இளவரசன் வெகுமதியாக என்ன பண்ணுறாருன்னா, பட்டு துணிகள், வெளியிருந்த பொருட்கள் எல்லாம் அவங்க அரசவையிலேருந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவருடைய வீட்டுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, and wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த விக்ட் ஓல்டு மேன், கெட்ட மனுஷனும், நானும் ஒரு மேஜிக் மேன் தான், செத்துப்போன எல்லா மரத்தையும் நானும் உயிரோடு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் சொல்லிகிட்ருக்கிறார். He had not to wait long before he was called into the prince palace. இவர் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அந்த இளவரசருடைய அரண்மனைக்கு முன்னாடி இவர் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அந்த இளவரசர் என்ன பண்ணுறாங்க, ஆணையிடுறார். அண்ட் ஆர்டர் டு எக்ஸிபிட் ஹிஸ் பவர். ஓகே, நீ சொன்ன இல்லையா செத்துப்போன மரத்தை உயிரோட கொண்டு வருவேன்னு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார். When he climbed up into a withered tree, he began to scatter the ashes. Not a bud of flower appeared. பேராசக்காரர் என்ன செய்கிறாருன்னா, மரத்து மேலே ஏறி அந்த ஆஷஸ் எல்லாம் தூவுறாரு அந்த மரத்து மேலே. Not a bud or flower appeared. ஒரு மொட்டு கூட அங்கே தெரியவே இல்லை. But the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. அந்த மரத்துலேருந்து ஒரு பூ கூட பூக்கல. அதுக்கு பதிலாக என்ன ஆகிடுச்சுன்னா, இவரோட அந்த பிரின்ஸோட கண்ணில் எல்லா சாம்பலும் தூவப்பட்டுச்சு. அவரோட வாய், கண் எல்லாம் படவும் அவருக்கு கண் வேறு தெரியல, அதே சமயம் தும்மல் வருது. When the prince retains saw this, he seized the old man and beat him almost to death. இது பார்த்தோடனே அவருக்கு கோவம் வேறு வந்துருச்சு. அந்த ஓல்டு மேன், அந்த பேரசக்கார ஆகிற அளவுக்கு அடி கொடுக்குறாங்க. So that he crawled off home in a very sorry plight. ரொம்ப பிரதாபமான கோலத்தில் அப்படி க்ரால்டுன்னா தவழ்ந்து போகிறார், அவ்வளோ மோசமாக அடி விழுந்திருக்கு. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. உடனே வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பேரரசக்காரனும் அவங்களோட ஒய்ஃபும், ஐயோ நம்ம எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே திட்டிக்கிறாங்க. The good old man and women, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த நல்ல மனுஷனும் அவங்களோட ஒய்ஃபும் இவங்கள பார்த்து பரிதாபப்படுறாங்க. இவங்களுடைய பேராசை, அருமைத்தனத்தினால தானே இந்த மாதிரிலாம் நடந்தது. என்ன பண்ணுறாங்க, பணம், நகை இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால கிடச்சி அதை அவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுனால அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த கருமையாக இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, பேராசையினால்
அவங்களே அவங்களுக்கு கெடுதலுக்கு உண்டாக்கிட்டாங்க. ஸோ த விக்ட் ஓல்டு பீப்புள் மெண்டட் தேர் வேஸ். அவங்களோட வழியை இப்போ அவங்க சரிப்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் லிட் குட் அண்ட் விச்சுவஸ் லைஃப் எவர் ஆஃப்டர். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ.